This video sponsored by SPO Digital Marketing. This is work from home opportunity. Please send your name and qualification. WhatsApp to 9025863666 and get full detail instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒன்றில் மறுபடியும் இந்தியா திரும்பினார். ஆரம்பத்தில் சுபாஷ் சந்திர போஸ் கல்கத்தாவில் சித்ரஞ்சன் தாஸின் தலைமை ஏற்று காங்கிரஸ் கட்சியில் இணைந்து கொண்டார். 1922ஆம் ஆண்டு மோதிலால் நேருவோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய சித்ரஞ்சன் தாஸ் ஸ்வராஜ் கட்சியை தொடங்கினார். சித்ரஞ்சனை தன் அரசியல் குருவாக மனதில் ஏற்றுக்கொண்ட சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பக்கத் துணையாக நின்றார். இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் தொழிலாளிகள் அனைவரையும் விடுதலை வேட்கையின் பால் ஈர்த்ததில் சுபாஷ் சந்திர போஸின் பங்கு அளப்பரியது. பாரதத்தை ஒரு விடுதலை பெற்ற ஜனநாயக குடியரசு நாடாக காண வேண்டும் என்பதை எல்லோர் மனதிலும் விதைத்தார். 1928ஆம் ஆண்டு கவுஹாத்தி மாநாட்டின் போது பழைய மற்றும் புதிய காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. எந்த சமரசமும் இல்லாமல் நம்மை நாமே ஆள வேண்டும் என்பதில் இளையோர் உறுதியாய் நின்றனர். படிப்படியான சுதந்திரத்தை அடையலாம் என்பது மூத்தவர்களின் கருத்தாக இருந்தது. இதுவே காந்திக்கும் சுபாஷுக்குமான முரணாக வளர்ச்சி அடைந்தது. சுபாஷின் தீவிரமும் காந்தியின் மென்மையும் ஒத்தே போகவில்லை. 1939ஆம் ஆண்டு கட்சியிலிருந்து விலகிய சுபாஷ் அதே வருடம் ஃபார்வர்டு பிளாக் கட்சியை துவங்கினார். வெள்ளையர்களின் அதிகாரத்தையும் ஆட்சியையும் எதிர்த்தாரே தவிர சுபாஷ் கண்மூடித்தனமான இனவெறி கொண்டிருக்கவில்லை. உதாரணமாக, தன் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போதெல்லாம் சுபாஷ் வெள்ளையர்களின் கட்டுத்திட்டமான வாழ்க்கை முறையை சிலாகிக்கவே செய்தார். பிரிட்டிஷ் தொழிலாளர் கட்சியின் தலைவர்கள் மற்றும் அரசியல் நோக்கர்கள் கிளமெண்ட் அட்லி, ஹெரால்டு லஷி, ஜேபிஎஸ் ஹால்டேன், ஆர்தர் கிரீன்வுட் மற்றும் சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் ஆகியோருடனான சந்திப்புகளின் போதெல்லாம் இந்திய விடுதலைக்கான சாத்தியங்களை பற்றி ஆலோசிக்க தவறவில்லை. INAவின் தொடக்கம். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் காங்கிரஸ் இயக்கமானது தீவிரமான 2ஆம் உலகப் போரின் போது ஆங்கில அரசினை ஆதரித்த போக்கினை எதிர்த்தார். இந்தியர்களின் சக்தியை உலகத்துக்கு எடுத்துக்காட்ட இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்பதை போஸ் உணர்ந்திருந்தார். இராணுவ நடவடிக்கை ஒன்றே விடுதலை அடைவதற்கான எளிய மற்றும் விரைவான வழி என்பதை நிரூபிக்க இந்த போரை ஒரு நல்ல சந்தர்ப்பமாக கருதிய போஸ் நாட்டு மக்களை பார்த்து தன் அறைகூவலை வெளியிட்டார். உங்கள் இரத்தத்தை எனக்கு தாருங்கள், சுதந்திரத்தை நான் தருகிறேன் என்று முழங்கினார். அவருடைய அழைப்புக்கு நாடு முழுவதிலிருந்தும் பெருத்த ஆதரவு கிடைக்கலாயிற்று. போஸ் வெள்ளை அரசால் கைது செய்யப்பட்டார். சிறையில் உண்ணாவிரதம் தொடங்கினார். அவருடைய போர்க்குணம் அறிந்த அரசு அவரை விடுவித்து வீட்டுக்காவலுக்கு மாற்றியது. 1941ஆம் ஆண்டு ஜனவரியில் சாதுரியமாக அரசின் பிடியிலிருந்து தப்பிய போஸ் யாரும் அறியா வண்ணம் பெஷாவர் வழியாக மாற்றுப்பாதையில் பெர்லின் நகரம் சென்றடைந்தார். அவரது எல்லா முயற்சிகளுக்கும் தங்கள் பூரண ஆதரவை அளிப்பதாக ஜெர்மானியர்கள் உறுதியளித்தார்கள். அதே போன்ற நல்ல ஆதரவை அவர் ஜப்பானிடமிருந்தும் பெற்றார். சிங்கப்பூர் மற்றும் தென்கிழக்காசிய பகுதிகளிலிருந்து திரட்டப்பட்ட 40,000 வீரர்கள் கொண்ட பெரும்படை தயாரானது. போஸ் அதற்கு இந்திய தேசிய இராணுவம் என்று பெயர் சூட்டினார். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்து INA வசம் வந்தது. அவற்றுக்கு ஷாஹித் மற்றும் ஸ்வராஜ் தீவுகள் என்று மறுபெயர் சூட்டிய போஸ் அந்த பிரதேசங்களை ஆசாத் ஹிந்த் அரசாங்கம் என்று அறிவித்தார். முன்னதாக ஆசாத் ஹிந்த் ரேடியோ சேவை 1942ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. ஆங்கிலம், இந்தி, வங்காளம், தமிழ், தெலுங்கு, பாஷ்தோ ஆகிய மொழிகளில் அந்த ரேடியோவின் சேவைகள் வழங்கப்பட்டிருந்தன. இந்தியா மீதான படையெடுப்பை பர்மா வழியாக நிகழ்த்துவதை திட்டமிட்டு செயலாற்றத் தொடங்கினார் போஸ். ஆகஸ்ட் 17ஆம் நாள் 1945